தாத்தா தாத்தான்னு ஒன்று அப்படின்றீங்களா தாத்தா? என்ன அது? அது வந்து அன்பிற்கு அடையாளம். நான் சிரித்தால் நீ சிரிப்பாய் அந்த தத்துவத்தை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அல்லது நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் என்பதை நானே அறிந்து கொண்டிருக்கிறேன். தாத்தா என்ன தாத்தா, உங்களுக்கு இவ்வளோ நாள் டைம் தரேன், அவ்வளோ நாள் டைம் தரேன், நீ சமாதானத்துக்கு வா பேசலாம் சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அப்போ இவங்க அதெல்லாம் ஆகுறதில்லப்பா, நான் சமாதானத்துக்கு வர மாட்டேன் அப்படின்னு ஒரு முறை 2 முறை இவங்க இப்படியே சொல்லிக்காங்களே தாத்தா. அப்போ அவங்க பெரிய மனுஷன் எவ்வளோ நாளைக்கு சும்மா இருப்பாங்க தாத்தா? அப்போ அவன் சமாதானத்துக்கு வர மாட்டேங்கிறான், உன்னை நான் அழித்து விடுவேன், உன் நாட்டையே அழித்து விடுவேன், உங்களுக்கு ஐயோ கேடாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல போட்ட சண்டையை விட அதிகமான சக்தியோடு சண்டை போட்டு திருப்பம் அழிவு வேலையில் ஈடுபட்டான். இதனால் சமாதானத்துக்கு கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? சமாதானமாக வாங்க, சண்டை போடாதீங்க, இப்போ பேசி தீர்த்துக்கலான்னு கூப்பிட்டீங்க இல்லையா? இவன் சின்ன பையன் மாதிரி அடம் பிடிக்கிறான் இல்லையா? நீ பெரிய மனுஷன் மாதிரி அவங்கள கூப்பிட்டீங்க இல்லையா? அவன் சின்ன பையன் மாதிரி இல்லை, பசங்களெல்லாம் கூட்டினாது உன்னை அடிச்சிடுவேன், சோவிச்சிடுவேன் அப்படின்றாங்க. அதுக்கு கோவப்பட்டுக்குன்னு இவர் முதல்ல ஒரு சின்ன பாம்பை போட்டு இப்போ பெரிய பாம்பை போட்டு இவங்களை எல்லோரும் அழிச்சிடறேன் பாருங்க, இவர் அழிவு வேலையில் ஈடுபட்டார்னா எப்படி தாத்தா? அதுவும் முட்டாள்தானம். சொல்லுவார்கள் பேச்சுக்கு பொறுமைக்கும் எல்லை உண்டு அப்படி என்று. அதே சமயத்தில் பொறுத்தவன் பூமியை ஆழ்வான் அப்படியும் சொல்லுகிறார்கள். அதனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மறுபடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சமாதானத்துக்கு வர மாட்டேங்கிறீங்களோ யோசித்து பாருங்க, உங்களுக்கு மீண்டும் நான் டைம் தரேன், நீங்கள் இன்னும் யோசித்து பார்த்து சமாதானத்துக்கு வரத்துக்கு முயலுங்கள், அது உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது என்று இவர்கள் இன்னும் நேரம் கொடுப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். அந்த காலத்தில் ஒரு கதை இருந்தது. ஒரு தவறு செய்தால் அவனை 7 முறை மன்னிக்கலாமா, இல்லை 70 முறை மன்னிக்கலாமா, இல்லை 700 முறை மன்னிக்கலாமா? மன்னிப்பதற்கு அளவு தேவையில்லை என்று சொல்கிறாங்களே. அவன் வழியிலே போய் குறைந்தபட்சம் அவன் வழியிலே போய் அவனை சமாதானப்படுத்தி சண்டையை நிறுத்தி பெரும் மனிதர்களாக இருப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஓ, சமாதானத்துக்கு வரவில்லையா? துடிக்கிறது மீசை, உன்னை நான் அழிச்சரம் பாரு என்ன இவர் பேசினா சமாதானத்துக்கு கூப்பிட்டு கூட என்ன பிரயோஜனம்? கூப்பிடுங்க, பல வழிகளை கையாளட்டும், கையாளுங்க. கோவித்து கொண்டு வார் சண்டை போடுவதை விட பொறுத்து நம்ம நிதானமாக செயல்பட்டால் நமக்கு அழிவு கம்மியாகும். நான் சொல்லுகிறேன், பொறுத்து அவர்கள் செயல்பட வேண்டும். நமக்கு ஞானம் இருக்கிறது, புத்தி இருக்கிறது. அப்படி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இவங்ககிட்ட
பாரோ பண்ணிக்கோங்க. யார்கிட்ட தாத்தா? ஆர்டிஃபிஷியல் ஏய் அவங்ககிட்ட ஒன்றுங்க வாங்கிக்கோங்க. அதே வாங்கின்னு நிதானமாக செயல்படுங்க. உடனே நான் நீ பேச்சு கேட்கலையா, நீ ஆச்சரியம் பார்க்கலாம் அப்படின்னு போகிறது நல்லது இல்லை. நிதானமாக கையாள வேண்டும். கடவுளுடைய உதவியை நாம் கேட்க வேண்டும். ஐயா இறைவா, அந்த பெரிய மனுஷங்களுக்கு கொஞ்சம் புத்தி கொடு இறைவா, எங்ககிட்ட சண்டை போட்டுட்டு ரொம்ப கண்டிஷனுங்களை போட்டுனாரு அப்படின்ட்டு இவங்க கேட்கட்டும், அல்லாஹ்கிட்ட கேட்கட்டும். அதே சமயத்தில் அவங்களுக்கு இருக்கம் மனப்பான்மையாக கொடுத்து எங்களுக்கு விட அதிகபட்சமான கோரிக்கைகளை அவர்கள் வைக்காமல் கிவ் அண்ட் டேக் பாலிசியில் எங்களை அணுகி எங்களுக்குள்ளே சமாதானத்தை கொடுக்க எல்லாம் வல்ல இறைவா உம்மை நாங்கள் மன்றாடி கேட்கிறோம். நாங்கள் செய்வது என்னதென்று எங்களுக்கே தெரியவில்லை. நாங்கள் தெரிந்ததெல்லாம் ஒருவர் தாக்கி வெற்றி காண வேண்டும் என்று நான் நினைக்கிறோம். பார்த்தால் அழிவு தான் அதிகமாக இடம் பிடித்து கொண்டு வருகிறது. உலக சமாதானத்துக்காக நான் உம்மிடம் கேட்கிறோம் இறைவா, எங்களுக்கு சமாதானத்தை தாரும் இறைவா, சமாதானத்தை தாரும். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் தந்தையே, உமது நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் விழவிடாதையும், சகல தீமைகளிலிருந்தோம் எங்களை ரட்சித்துள்ளோம் எங்கள் சர்வேஸ்வரா. என் செல்வங்களே, கொஞ்சம் பின்னால் போய் பாருங்கள், கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்கள். நம்ம என்ன கேட்டோம்? பிறர் எங்களுக்கு செய்த தவறுகளை நாங்கள் மன்னிப்பதைப் போல எங்கள் தவறுகளை மன்னியோம் என்று கேட்டோம் இல்லையா? மற்றவர்கள் நமக்கு செய்த தவறுகளை, தீங்குகளை நாம் எங்கே மன்னிக்கிறோம்? கோபப்படுகிறோமே. அப்படி கோபப்பட்டு கொண்டு நாம் அவன் சரியில்லை இவன் சரியில்லை சொல்கிறது தப்பு. நாம் மன்னிப்போம், மன்னித்து விட்டு மன்னிப்பை கோருவோம், கேட்போம். அப்போ தான் நாங்கள் மற்றவங்க நமக்கு எங்களுக்கு செய்த துன்பங்களை, தொந்தரவுகளை நாங்கள் எப்படி மன்னிக்கிறோமோ அதே மாதிரி எங்களுடைய நாங்கள் அவருக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக செய்த சகல தவறுகளையும் மன்னியும் இறைவா என்று நாம் கேட்போம். அங்கே கேட்பது நாங்கள் மற்றவர்கள் எங்களுக்கு செய்த தீமைகளை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் தீமைகளை மன்னியும் நீங்கள் கேட்டாக்கா அங்கே அவங்கக்கிட்ட நம்ம மன்னிப்பே கேட்கலையே. சின்னத்துக்கெல்லாம் நீ பேச்சுவார்த்தைக்கு வரலையா, உன்னை அச்சலண்டா, அது எப்படி? அதே மாதிரி தான் இவங்க கூட அவங்கள எங்கக்கிட்ட சப்போர்ட்டுக்குது நாங்கள்லாம் வச்சு அவனை 2 பேர் தானே இருக்கிறான், அவங்க 2 பேர் அடிச்சிடறோம் சொல்லிவிட்டு அல்லாஹ்கிட்ட மண்டிட்டு கொண்டு ஜபம் செய்த பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ்கிட்ட கேளுதோ, அல்லாஹ் எங்களுக்கு நிறையா புத்தி கொடு, அல்லாஹ் எங்களுக்கு சமாதானத்தை கொடுங்கள் அல்லாஹ் கேளுங்க. அவங்களும் அந்த 2 பெரிய மனுஷனுங்களும் அப்படி தான் கேட்கட்டும். கடவுள்கிட்ட கடவுள் அதுக்கு ஒரு வழி பண்ணுவார், சமாதானத்தை ஏற்படுத்துவார். அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. மலை போலே வரும் சோதனையாவும்
பனி போல் தீர்ந்து விடும். பாருங்களேன் செல்வங்களே, இந்த பிரச்சனைகள் நமக்கு பெரியதாக தெரியும். ஒரு சிறிய ஒரு கல்லை எடுத்து கொள்ளுங்கள். எங்கன்னா இருக்குதா கல்? ஓகே, இந்த சின்ன கல்லை எடுத்துங்க. சின்ன கல் பாருங்க, சின்ன கல் ஒரு புளியாங்கொட்டை அளவில் இருக்குது. இந்த கல்லை எடுத்து கண்ணுக்கு எதிரில் வச்சுட்டாக்கா எல்லாமே மறைஞ்சி போடும், எதிர்க்கிறதெல்லாம் மறைஞ்சிடும். அதே கல்லை கொஞ்சம் தூரமாக வச்சா அந்த 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 கல் வந்து மிகவும் சிறிதாக இருக்கும். அந்த மாதிரி தான் பிரச்சனைகளை கூட, அந்த பிரச்சனையை அது பெரிதாக வைத்து கொண்டால் நமக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தும், சண்டை போடலாம் என்ற எண்ணம் உருவாகும். அதே பிரச்சனையை கொஞ்சம் தூரமாக வச்சுன்னு, சரி விட்றா, இது நம்ம சின்ன பெரிய விஷயம் தானே, இதை விட்டு கொடுத்ததாக்கா நம்மளுக்கு ஒன்றும் பெரிய லாஸ் இல்லை, இன்னத்துக்கு நம்ம எல்லாம் ஒருத்தர் அடிச்சு சாவடிக்கணும், அவனை நம்ம அடிச்சு சாவச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவன் வந்து நம்மளை சாவடிச்சுட்டா நம்ம சண்டை போட்டு என்ன போய்க்கணும். அதனால் நம்ம விட்டு கொடுப்போம் என்ற மனப்பான்மையோடு நாம் நடந்து கொண்டால் எல்லாம் இன்பமயமாக இருக்கும். அதற்கு இறைவனால் வழிபட செய்ய முடியும். உங்களுக்கு புரிவதற்காக நான் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் என் செல்வங்களே. நான் அதிகமாக பேச என்னால் அவர் என்னாச்சும் பேசுகிறாருன்னு எல்லாம் என் உரைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். இதோடு முடித்து கொள்கிறேன். இதுவரையில் நான் சொன்ன உரையை திருப்பி போட்டு பாருங்கள், அதன்படி நடந்து கொள்ளுங்கள், விட்டு கொடுப்போம், சமாதானத்தை நாடுவோம். அவன் நமது வழிக்கு வரவில்லையே அவனை அழித்து விடலாம் என்ற கெட்ட எண்ணத்தை, கொடூரமான எண்ணத்தை வளர்க்காமல் இருக்க சிந்தியுங்கள். ஓகே செல்வங்களே, மீண்டும் சந்திப்போமா?